3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த ஒரு பனிப்போர் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கதா பார்க்குறேன். அதில் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சீனியர் ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது 14 பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக கவுண்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ முரண்கள் நடந்ததெல்லாம் கவுண்ட் பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியுது. அதனால் அந்த விரிசலுங்கிறது ரொம்ப டீப்பாகவே இருந்திருக்குது, இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. ஆனால் இன்னைக்கு இதே இடத்துல வேறு ஒரு கட்சியாக இருந்தால் நான் நிச்சயமாக கட்சி பிளவுபட்டிருக்கும். ஆனால் இது ஒரு அப்பா மகன் இருந்ததுனால தான் இன்னைக்கு இழுபறியாக இருந்திருக்கு. ஒருவேளை அப்பா மகன் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய மோதல் நடந்திருக்குது கூட சொல்லலாம். பட் இந்த பாண்டிங் இது ஒரு பெரிய சிக்கல். ஆனால் தலைமையெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, தலைமைக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்றைக்கி நீங்கள் பாமகங்கிறது ஒரு வலுவான தமிழ்நாட்டில் வலுவான கட்சி தான். ஆக்சுவலாக இந்த தலைமை குழப்பம்ங்கிறது கட்சியில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் இவங்க சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் எப்படி பார்க்கணும், வெளியிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ எல்லாம் ஒரு ஈகோ யுத்தம் தான் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடியுது. நீங்கள் வந்து நீங்கள் 2012 சொன்னீங்க, 2012-14 காலகட்டத்தில் அவங்க பேசின விஷயங்கள், திரு அன்புமணி பேசின விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வரோம் அப்படிங்கிற தொடர்ந்து பதிவு செஞ்சிருந்தேன். அதனால தான் நாங்கள் போதும், நாங்கள் மாறி மாறி கூட்டணி போட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை மாற்றங்கள, நான் உங்களுக்கு தனியாக தான் செய்ய போகிறோம்னாங்க. அதை நோக்கி தான் போனாங்க. 2014 ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, பாஜகவோட கூட்டணி இடம்பெறுறாங்க, ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. 2016 அந்த நம்பிக்கையில் தான் அவர் மாற்றம் முன்னேற்றங்கிற உறுதியை கையில் எடுக்கிறார். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகுது, டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மற்ற சமூக மக்கள் அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கல. ஒரு தேர்தலில் வந்துடாது, அது ஒரு லாங் இன்னிங்ஸ் தான், அப்படிதான் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கான நேரம் இருந்திருக்காது, அல்லது அந்த சூழல் வந்திருக்காது, சூழல் இல்லை, சரியாக இல்லை. பட் ஆனால் அது எந்த இடத்துல ப்ராப்ளம்ங்கிறத அன்புமணி தான் அட்ரஸ் பண்ணாரு. சீனியர் ராமதாஸ் சொன்னா அதை வந்து அவர் கண்டுகொள்ளவே இல்லை. நீங்க 2012 காலகட்டத்தில் எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளோட மோதல் போக்கு எவ்வளவு தீவிரமா இருந்தெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருங்க ஆரம்பித்த பாமகவை வெளியில கொண்டு வந்து, இல்ல எங்களால் ஒரு வித்தியாசமான முகம். நீங்க அதோட அன்புமணியோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். 108 ஆம்புலன்ஸ் அவர் பேர் ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த வட்டத்தை தாண்டி தன்னை ஒரு இமேஜை கொண்டு போற அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினார். இப்போ அதனால அந்த இடத்தில் அப்படி ஒரு ரோல் தேவைப்பட்டது, அதை செய்தார். இன்னைக்கே அன்புமணி பக்கம் தான் பெரும்பாலான கட்சி பெரும்பாலும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்க இன்னைக்கு தேவை, போல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, இன்னைக்கு தேவை அதுதான்.